இதுதான் இந்த நாட்டில் நடக்கிற நிலைமை. பொய், மறுபடியும் பொய், அந்த பொய்யை மறைக்க மறுபடியும் பொய். இதுதான் இந்த நாட்டில் கோட்பாடு, கொள்கையாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். தொடர்ச்சியாக இந்த தலைவர்கள் இனிப்பு பசப்பு வார்த்தைகளில் தேன் தடவி தடவி பேசி பேசி அறியாத எனது மக்கள், இங்கே கோட்பாட்டளவில் எனது மக்கள் தெளிவு பெற வேண்டும். இங்கே இவ்வளவு கால ஆட்சி முறையை நீங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள். இந்த நாட்டில் 60 ஆண்டுகளாக நீங்கள் கேட்டிருக்கிற வார்த்தை மானியம், சலுகை, போனஸ், இலவசம். இதை தவிர வேற ஏதாவது நலத்திட்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? மானியம், சலுகை, போனஸ், இலவசம், இவ்வளவுதான் இவருடைய கோட்பாடு. சாதி, மதம், பணம், சாராயம், சாப்பாடு, இவ்வளவுதான் இவர்கள் அரசியல் கோட்பாடு. இதை யாராவது மறுப்பதற்குண்டா என்று பார். சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, முடிந்தது. நலத்திட்டம் முன்னே சொன்னதுதான். சலுகை, போனஸ், இலவசம், மானியம், இவ்வளவுதான். இதிலேதான் நீண்ட காலமாக இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். எளிதில் பற்றிக்கொள்ளக்கூடிய உணர்ச்சி எது என்று பார்ப்பார்கள்? சாதி. எளிதில் பற்றிக்கொள்ளக்கூடிய உணர்ச்சி எது என்று பார்ப்பார்கள்? மதம். அதனால்தான் மார்க்ஸ் மதம் ஒரு அபின் என்கிறான். மதம் இதயமற்றவர்களின் இதயம் என்கிறான் மார்க்ஸ். கள்ளு சாராயம் குடித்தவனுக்கு கூட போதை ஏறினால், படுத்து உறங்கினால் தெளிந்துவிடும். ஆனால் சாதி மத போதை ஒருவனுக்கு ஏறிவிட்டால் செத்து கல்லறை போனாலும் இருக்கும். ஏனால் அவன் சமாதியில் ஆறுமுக கவுண்டர், சுப்பிரமணிய நாடார், போய் பாரு, செத்து பொணமாகி போகும் போதும் சாதியோடு தான் போவான். இந்த சாதி சுடுகாட்டு வெளியே இந்த சாதி பிணத்தை எடுத்து போக கூடாது. சுடுகாட்டு வெளியே, வேற எங்கே இல்லை, ஓ நாட்டில் தான். இதுதான் இவர்கள் கட்டமைச்ச சமத்துவம். ஒரு படம் இருக்கிறது என்னுடைய அலைபேசியில், நான் உங்களுக்கு யாருக்காவது அனுப்பிக்கிறேன் பாருங்க. அத்வானி அவர்களை மோடி அவர்கள் சந்திக்கிறார்கள். 2 பேரும் உட்கார்ந்து பேசுகிறார்கள். ஒரு ஓரத்தில் இந்த நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அப்படி கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் என் அன்பு பெருமக்களே இவர்கள் கட்டமைத்த பெண்ணிய உரிமை, சமத்துவம். முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த், இந்திய நாட்டின் முதல் குடிமகன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கோயிலுக்குள் சென்று வழிபட முடியவில்லை. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, அந்த கோயிலின் ஓரத்தில் ஒரு மரத்து நிழலில் அமர்ந்து குடும்பத்தோடு யாகம் செய்து கும்பிட்டு விட்டு போறார். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு இவ்வளவுதான் உரிமை என்றால் நீனும் நானும் எம்மாத்திரம் என்பதை எண்ணிப்பார். இந்த கட்சிகளுக்கு மறுபடியும் அதிகாரம் கொடுக்க போகிறாய. பிறகு அடுத்து திரௌபதி முர்மு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டி திறக்கிறார் மோடி. முதல் குடிமகளுக்கே அழைப்பில்லை. நாட்டின் முதல் குடிமகள், அவளுக்கே நாடாளுமன்ற கட்டடத்தில் திறப்பிற்கு அழைப்பில்லை.